வணக்கம். என் பெயர் கமலேஸ்வரன். என் சம்சாரத்து பெயர் தீபநந்தினி. நாங்கள் சத்தியமங்கலத்திலிருந்து வர்றோம். இங்கே வரும் முன்னாடி எங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவுமே கஷ்டங்க. எதுக்குமே வழி இல்லாமல் தான் நாங்கள் வந்தோம். இங்கே எங்களுடைய பூர்வஜன்ம புண்ணியத்தினால நாங்கள் சாமியோட அருள்வாக்கில் உட்கார்ற வாய்ப்பு எங்களுக்கு மகத்தான வாய்ப்பு கிடச்சிதுங்க. இந்த மாதிரி நீங்கள் 7 வாரமாக தொடர்ச்சியாக வாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாருங்க. நாங்களும் கஷ்டப்பட்டு எப்படியோ 7 வாரம் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் 8வது வாரத்தில் இருந்துங்க எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் நல்லா பிரகாசமாகவே தெரிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா காலத்துக்கு அப்புறங்க எங்கள் அண்ணா கல்யாணம் பண்ணி தனியாக போயிட்டாருங்க. நான் தனியாக தான் இருந்தேங்க. நான் ஒரு கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அந்த கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி பேசுவாங்கல்லங்க. அப்போ நானும் போய் ஜாதகமெல்லாம் எல்லா பக்கம் பார்த்தேங்க. ஜாதகம் பார்த்தோன்னா அவங்க பிரச்சனைகள் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க ஜாதகத்தில். அப்போ நான் எனக்கு வேறு கதியே கிடையாதுங்க. நான் என்னுடைய ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் எனக்கு கிடையாதுங்க. நான் தண்டபாணி சாமி மாயத்தரவாட்டில் சொன்னனுங்க, இந்த மாதிரி 41 வயசு ஆச்சு, எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, இதுக்கு என்ன இது அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், நான் சாமிகிட்ட முறை வைக்கிறேன், நீ சாமியை நம்பிக்கையோடு கும்பிடு, அடுத்த ஆண்டு விழாங்கிற போது நீ தம்பதியோடு கும்பிடுவ அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நானும் தம்பதியோட அடுத்த ஆண்டு விழா இருக்கும்போது நான் தம்பதியோடு தான் சாமி கும்பிட்டேன். சாமிகிட்டையும் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் சொன்னோன்னு எனக்கு நிறைவேறிடுச்சுங்க அப்படின்னு சொன்னனுங்க. இந்த மாதிரி நினச்ச காரியத்தை நினச்ச மாதிரி நடத்தி கொடுக்குற ஒரே திருச்சன்னிதானம் கோவை மாவட்டத்தில் மாயத்தரவாட்டு திருச்சன்னிதானம் மட்டும்தானுங்க. இது 50 வருடத்துக்கு மேலாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஒரே திருச்சன்னிதானம் மாயத்தரவாட்டு திருச்சன்னிதானம் மட்டும்தாங்க. நாங்களே இதை நம்பி நல்லபடியாக சூப்பராக இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.